நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு பிரகார வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து அருள் பாலித்த உற்சவர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் உற்சவம். தங்க தேரில் உலா கண்ட முப்பெரும் தேவியர்கள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் தமிழ் வருட பிறப்பு சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தமிழ் வருட பிறப்பு சிறப்பு பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவம் மற்றும் சித்திரை மாத துவக்கத்தை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். நேற்று முன்தினம் மாலை கருட மண்டபத்தில் சர்வ அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து தீபாரதி காண்பித்தனர். வாகன மண்டபத்தில் வண்ணமலர்களால் ஆளும் பல்லக்கை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கொட்டு முழங்க உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து கருட மண்டபத்திலிருந்து வாகன மண்டபத்திற்கு பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ஆளும் பல்லக்கில் உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. வண்ண மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லக்கில் நின்ற திருமேனியோடு காட்சி தந்தவாறு ஸ்ரீ நம்பெருமாள் அருள் புரிய தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகாரங்களை சுற்றி வந்து நான்முக கோபுரம் வழியாக சித்திரை வீதியை அடைந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல கோவில் யானை உடன் வர வீதி உலா முடித்து மீண்டும் ஆலயத்தை அடைந்த சுவாமிக்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு நேற்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள், அரையர் சுவாமிகள் உள்ளிட்டோர் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வந்த உற்சவருக்கு புதுப்பட்டாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோப வீதம் சாற்றி நீள்முடி கிரீடம் சூட்டி மாலைகளோடு அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக உற்சவரை அழைத்து வந்தனர். பின்னர் உலா முடித்ததும் மீண்டும் சுவாமியை மூலஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியுள்ள பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி உபயநாச்சியார்களுடன் தர்மபதி பீடத்திலும் புன்னைமர வாகனத்திலும் தனித்தும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் வீதி உலா புறப்பட்ட உற்சவர்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தர்மாதி பீடத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி உலா வந்து அருள் புரிந்தார். சுவாமிக்கு நவரத்ன கிரீடம், திருமார்பில் லட்சுமி பதக்கத்துடன் அர்த்தச்சந்திர பதக்கம், அடுக்கு பதக்கங்கள், மாங்காய் ஹாரம், காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருப்பாதங்களுக்கு நவரத்ன பாதகவசம் அணிவித்து தங்க தண்டை போட்டி மஞ்சள் பட்டாடை கட்டி வைர அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் சர்வ அலங்காரத்துடன் இருபுறம் நின்றருள ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு மாடவீதியில் உற்சவ மூர்த்திகள் உலா வந்து அருள் பாலித்தனர். பலவித ஆபரணங்களோடு சுவாமிக்கு முன்னழகையும் புஜகீர்த்தி, காசு மாலை, இரட்டை கிளி பதக்கம் ஆகியவற்றை அணிவித்து பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். தர்மாதி பீடத்தில் உலா வந்த தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் முதல் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு உடன் வந்தனர். சிறுவர்களும் சிறிய உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி வீதி உலா அழைத்து வந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி மாடவீதியில் வலம் வரச் செய்தனர்.
உபயநாச்சியார்களுடன் உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை மங்கள வாத்தியங்களோடு புன்னைமர வாகனத்தில் வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை ஏராளமானோர் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. கோபியர்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு புன்னை மரத்தின் மேல் அமர்ந்து குழல் ஊதியபடி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி செய்த லீலையை நினைவு கூறும் வண்ணம் இந்த வாகன சேவை நடத்தப்படுகிறது. அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி பாதகவசங்களோடு பலவித ஆபரணங்களும் திருமுடியில் மயில் பீலியுடன் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் வைத்து முத்துச்சரங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இடது காலை கீழே இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்து கொண்டு குழலை ஊதியபடி எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் பெரியாழ்வார் அருளிய திருமொழி பாசுரங்களை பாராயணம் செய்தபடி வேத பண்டிதர்களோடு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடிந்ததும் கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவமூர்த்திக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் முப்பெரும் தேவியர்கள் தங்கரதத்தில் உலா வந்து அருள் பாலித்தனர். கோவில் ராஜகோபுரம் முன்பு வண்ண தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதத்தில் உற்சவர் அருள்மிகு காமாட்சியம்மனை ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியர்களுடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தங்கரத புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இரு குதிரைகள் பூட்டப்பட்ட தங்கரதத்தை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக அருள்மிகு காமாட்சி அம்மனின் தேர் உலா வந்தது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் முப்பெரும் தேவியர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோபூஜை நடத்தப்பட்டது. நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கருடாழ்வார் சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோமாதாவிற்கு வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் ஸ்ரீசூக்த பாராயணம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கியதும் மூலவரையும் உற்சவரையும் தரிசித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை மாத துவக்கத்தையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 18 அடி உயரம் கொண்டு எதிரே கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ நரசிம்மரை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவித்து தலைப்பாகை நிறுத்தி அலங்கரித்ததும் வேத மந்திரங்கள் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பலவித நறுமண மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிவனின் அம்சமான அஸ்திர தேவருக்கும் கணநாதனின் அம்சமான அங்குச தேவருக்கும் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பிரம்மாண்ட திருக்குளமும் ராஜகோபுரங்களும் கொண்ட அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். கோவில் வளாகத்தில் வெள்ளி மூஷிகன் மீது வெள்ளி கவச அலங்காரத்தோடு உற்சவரும் எழுந்தருளி இருக்க பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு வெள்ளி பல்லக்கில் அஸ்திர தேவரையும் அங்குச தேவரையும் எழுந்தருளச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். திருக்குளப்படித்துறையில் உற்சவர்களை நிறுத்தி வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு புனித நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்ததும் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து அஸ்திர தேவருக்கும் அங்குச தேவருக்கும் வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும்
பங்குனி திருவிழாவின் 18ஆம் நாளில் வெண்ணெய் தாழி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை கையில் வெள்ளி வெண்ணெய் குடம் தந்து வெண்ணெய் தாழி கண்ணனாக அலங்கரித்து அமர்த்தி இருந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு பல்லக்கு புறப்பாடு துவங்கியது. கோவிலிலும் வீதிகளிலும் உலா வந்த உற்சவர் மீது ஏராளமான பக்தர்கள் வெண்ணெய் அடித்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோபால சமுத்திரம், 4 வீதிகள், மேலராஜ வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த கண்ணன் மீது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெண்ணெய் அடித்து பரவசத்துடன் தரிசித்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி 1008 பால்குட ஊர்வலமும், அதைத் தொடர்ந்து தேவியர்கள் சமேத உற்சவருக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக மலையடிவாரத்தில் இருக்கும் நதிக்கரை அருகே உள்ள ஆறுமுக சுவாமி கோவிலில் 1008 பால்குடங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். தேவியர்கள் சமேத முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் நகர வீதிகளில் வலம் வந்து படிகள் வழியாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்தனர். அங்கு பால்குடங்களில் இருந்த பாலை சேர்ப்பித்ததும் ருத்ராட்ச மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களாலும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலாலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அழகனுக்கும் தேவியர்களுக்கும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து ஒட்டியானங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி கொடியேற்றமும், அதைத் தொடர்ந்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு சூரிய பிரபை வாகன புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் பலவித ஆபரணங்கள், முத்து கிரீடமணிந்து விருட்சிப்பூ மாலைகளுடன் மல்லிகை சரங்கள் அணிந்து கொண்டு விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு தூப தீபம் காண்பித்ததும் சக்கரத்தாழ்வாரை பல்லக்கில் வைத்து கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். இதனிடையே கொடிமரத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து வாகன மண்டபத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வெளியே அழைத்து வந்தனர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த அவனது பிரபையுடன் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிய கொடிமரம் எதிரே வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு காப்பு கட்டி உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு வீதி உலா புறப்பட்ட உற்சவர்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவரை வீதி உலா அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து சிறிய திருவடி கோவில் முன்பு வந்ததும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி சடாரி சாதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் உற்சவ மூர்த்திகளுக்கு வீதி உலா நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் துவக்கத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு நேற்று அதிகாலை கோவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதும் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சம்பந்த விநாயகருக்கு தங்க கவச அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
இதைத் தொடர்ந்து கணநாதன் சன்னதி முன்பு சிவாச்சாரியார்கள் அமர்ந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை வாசித்தனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பஞ்சாங்கங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகளை தங்கத்தேரில் எழுந்தருளச் செய்து 2ஆம் பிரகாரத்திலிருந்து பக்தர்கள் வடம் பிடித்து அழைத்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு ஆதி தம்பதிகளுக்கு தங்கரத புறப்பாடு ஆலய பிரகாரத்தின் உள்ளே சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு பிரகன்நாயகி உடனுரை ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் தமிழ் வருட பிறப்பை ஒட்டி ஆலய வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ நடராஜர் சன்னதியில் ஊஞ்சல் மீது பிரியாவிடை மற்றும் அருள்மிகு பிரகன்நாயகி அம்பிகையுடன் உற்சவர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமியை அமர்த்தியிருந்தனர். தெய்வங்களுக்கு பலாசுலைகளால் ஆடையும் கிரீடமும் அணிவித்து மாங்கனிகளுடன் வாழைப்பழங்களையும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க முக்கனி அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தெய்வங்களுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். முக்கணிகளான மா, பலா, வாழையோடு அழகாக அருள் புரிந்த தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க, மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் விபூதி பட்டையும் நாகப்படிகையும் வைத்து அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க பெருவுடையாருக்கு தீபாரதி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ வரதராஜருக்கும் இருபுறம் அருள் பாலித்த தாயார்களுக்கும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பகலவன் மறைந்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவமூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து கேடயத்தில் நிறுத்தி வீதி உலா அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்தோடு உலா வந்த உற்சவமூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. மாடவீதியில் உலா வந்த உற்சவமூர்த்திகளை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாமுண்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மான்பூண்டி நல்லாண்டவர் கோவிலுக்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து மூலவரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஆலய வளாகத்தில் உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் பஞ்சாங்க வாசிப்பு நிகழ்வு நடைபெற்றது. ஆலய அதிகாரிகள், பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறிய மரத்தேரில் கொலுவிருக்கச் செய்து கோவிலை சுற்றி நல்லாண்டவரை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமியை தரிசித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு பலவித பழங்கள், காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் கணநாதனுக்கும் பலவித காய்கறி மாலை சூட்டப்பட்டிருந்தது. வலம் சுழித்தபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கணநாதனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியிலுள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு பச்சை மற்றும் கருப்பு திராட்சை கொண்டு ஆடை அணிவித்து வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி காதணிகளோடு மூக்குத்தியும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். விசேஷ அலங்காரத்துடன் புன்னகை தவழும் திருமுகம் கொண்டு மூலவரும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் சுயம்புவும் அருள் புரிய
திருநாமங்கள் கூறி உதிரைப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு மாரியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் பொன்னம்மாபேட்டை பகுதியிலுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு கவசம் அணிவித்து ஆபரணங்களுடன் காதணிகளும் விருச்சிப்பூ மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி பிரம்மாண்ட திருமேனியோடு மூலவர் திருக்காட்சி தர உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கோவிலில் பஞ்சாங்க வாசிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் துளசி மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். கோயம்புத்தூர் மாவட்டம் கணியூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத முதல் நாளை முன்னிட்டு தனி சன்னதியில் மூலவரை சேவித்தபடி அருள் புரியும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மற்றும் பழங்கள் கொண்டு மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் மூலஸ்தானத்தையும் மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அபயம் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாளுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்தோடு மூலஸ்தானத்தின் முன்பு மேடை மீது நிறுத்தியிருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி உற்சவர் அருள் புரிய தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. நிறைவாக தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது நிறுத்தி தீபம் காட்டப்பட்டது. நின்ற திருமேனியுடன் அருள் புரிந்த உற்சவருக்கு தங்க கவசம் அணிவித்து கிரீடம் சூட்டி பட்டு வஸ்திரத்துடன் மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். துதிக்கையில் அமிர்த கலசம் தாங்கி மடியினில் வல்லபியை அமர்த்திக் கொண்டு அபயம் காட்டியபடி அருள் புரிந்த விநாயக பெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் தரிசித்து அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் மண்டபத்தில் 108 பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடி முடித்ததும் பிரதான திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பெண்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வீரப்ப அய்யனார் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உற்சவருக்கு மின் வாகன பவனியும் பக்தர்களின் காவடி ஊர்வலமும் விமர்சையாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ வீரப்ப அய்யனாரை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு உற்சவரை பின்தொடர்ந்து வர நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வ ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. மின்விளக்கு பிரபையுடன் குதிரை வாகனத்தின் அமர்ந்தவாறு அருள்மிகு வீரப்ப அய்யனார் உலாவர பக்தர்கள் பலவிதமான காவடிகளை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு தர்ம சம்வர்தனி உடனுரை ஸ்ரீ காரிசநாதர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோருடன்
பிரியாவிடை சமேத காரீசநாதரையும் அருகே அருள்மிகு தர்ம சம்வர்தனி அம்பாளையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம், யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து பிரியாவிடைக்கும் அருள்மிகு தர்ம சம்வர்தனி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு மாலைகளை அணிவித்ததும் பூப்பந்து எறிதல், வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றங்கரையிலிருந்து பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 10,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு பால்குடங்களை சேர்ப்பித்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஹோமகுண்டம் அமைத்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். மேடை மீது ஸ்ரீ ராமலட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீராமபிரானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சீதா பிராட்டியை ஸ்ரீராமபிரானுக்கு எதிர் சேவையாக விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு யக்னோபவீதம் சாற்றி கற்பூரம் காட்டப்பட்டதும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கலசாராதனை செய்ததும் கங்கணதாரணம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவத்தையும் நடத்தி ஜானகி தேவியை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீராமபிரான் அருகே நிறுத்தினர். தொடர்ந்து சீதாராமருக்கு பால் பழம் வழங்கி குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து கனிகாதானம் நடத்தியதும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். சீதா மற்றும் ராமபிரானுக்கு சாயரட்சை இட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அக்னியை வலம் வருதல், வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு பிரகார வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து அருள் பாலித்த உற்சவர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் உற்சவம். தங்க தேரில் உலா கண்ட முப்பெரும் தேவியர்கள். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் தமிழ் வருட பிறப்பு. சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தமிழ் வருட பிறப்பு சிறப்பு பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.